Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன அமிர்தம் ஃபேமிலில ஜாயின் பண்ணலனா subscribe button press பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே bell icon click பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க ஆல்லையும் click பண்ணிக்கோங்க. குழம்பு செய்யறதுக்கு மண் சட்டியில தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேன். நல்லெண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வடகம் இல்லனா ஜீரகமும் வெந்தயமும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்க விட்டுருங்க. அப்புறம் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும், கலர் மாறிடும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தாங்க எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, குழம்புக்கும் டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி சேர்த்துக்கிறேன். வெந்தய பொடி பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப புளிக்காத அளவுக்கு புளிப்பை பேலன்ஸ் பண்ணும். ஏற்கனவே வெந்தய பொடி எப்படி செய்யணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக புளித்தண்ணி சேர்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதோட புளித்தண்ணி எடுத்துருக்கேன். அதை குழம்பு கூட சேர்த்துடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளார நம்ம பருப்பு உருண்டைக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி எடுத்துடலாம். பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு நான் கடலை பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். கடலைப்பருப்பை நான் 2 டிவிஷனாக போட்டு அரைச்சிடுறேன். ரொம்ப அப்படியே ஃபைன் பேஸ்ட்டெல்லாம் அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக தாங்க இருக்கணும். இதோ இந்த மாதிரி தான் இருக்கணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒன்று பாதியமாக இருக்கணும் அங்கே இங்கே. இப்போது இதை நான் பவுலுக்கு மாற்றிடுறேன். நான் ஒரு பாதி அரைச்சிட்டேன். மீதியும் அரைச்சிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். மாவு பக்குவம் இப்படி தாங்க இருக்கணும். பாருங்கள், கடலைப்பருப்பு ஒன்று பாதியமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இடித்து வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிடுறேன். கருவேப்பிலை தூவினதை இதையும் இன்னொரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துடலாம். இப்போது இட்லி தட்டில் எண்ணெய் தடவை வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். உருண்டை பிடிச்சி வைக்கிறப்ப தனித்தனியாக உருண்டை பிடிச்சி வைங்க. எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி உருண்டை பிடிக்க வேணாம். உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், சீக்கிரமாக வேகவும் வேகாது. இப்போ ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சதும் நம்ம இதை 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு குழம்பு கூட சேர்த்துடலாம். குழம்பு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக வந்திருக்கு. இப்போ நான் இது கூட தேங்காய் அரைச்சி ஊற்றியிருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் காரத்தன்மை கம்மியாக கொடுக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா குழம்பு காரமாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த தேங்காய்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ உருண்டை நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இதை ஒன்று நம்ம குழம்பு கூட சேர்த்துடலாம். உருண்டை சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிக்க விடுங்க. அப்போ தாங்க குழம்புல இருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் உருண்டைக்கு இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம்.
இது கூட மசால் வடை தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.